ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வீக்கெண்ட்னாவே ஏதாவது ஸ்பெஷலாக பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் டொமேட்டோ கிரேவி பண்ணலான்னு இருக்கேன். பூரிக்கு தேவையான மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் டொமேட்டோ கிரேவிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சிடுறேன். வீக்கெண்ட்னாவே வீட்டில் லேட்டாக தான் எழுந்துப்பாங்க, அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் குக் பண்ண ஆரம்பிக்கிறேன். கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் தாளிக்க ஆரம்பிச்சிடுறேன். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா போட்டு வதக்கிட்டு பூண்டை நல்லா இடித்து போட்டிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கின பிறகு காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்து உப்பெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி இப்போ லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். இப்போ நான் இந்த பக்கம் பூரிக்கு மாவை திரட்டிட போகிறேன். பூரிலாம் ஒரே ஷேப்பாக இருக்கட்டும், நான் இந்த ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்து நான் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறேன். எல்லாமே மாவெல்லாம் திரட்டி வச்சாச்சு. பூரியை சுட்டு எடுத்துடலாம். பூரி பாருங்கள் நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி வரணுன்னா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து சுட்டா சூப்பராக புசு புசுன்னு வரும். இப்படி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிடும் போதே பாப்பாவுக்கு அப்படியே ஊட்டிடலான்னு பார்த்தா பாப்பாவுக்கு பூரி பிடிக்கல. அதனால் அவளுக்கு தனியாக பிரெட் டோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஊட்ட வேண்டியதாக இருந்தது. பிரெட் டோஸ்ட்க்கு வந்து பால், முட்டை, சர்க்கரை, அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் அதை டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடும். மேலே வேணும்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹனி எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது ஒரிஜினல் மாலத்தேன். அப்பாவோட ஃப்ரெண்டு ஊருக்கு போயிருந்த போது கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு வந்துட்டு வெஜிடபிள் புலாவ் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு பக்கம் கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பக்கம் நான் கோகனட் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கோகனட் மில்க் வச்சு தான் நான் புலாவ் செய்ய போகிறேன். புலாவுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கீ சேர்த்துட்டு அதில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு அதில் ஒரே ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் வதங்கின பிறகு நான் ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி வச்சு இந்த கேரட், பீன்ஸை இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் அப்புறம் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சு இந்த கோகனட் மில்க் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நான் சோக் பண்ணி வச்சிருந்த பிரியாணி ரைஸை இதில் சேர்த்துக்கிறேன். சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடுங்க. ஃபைனல் டச்சுக்கு கேஷ்யூ நட்டை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அதை இதில் போட்டிருந்தேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து எக் மசாலா பண்ணியிருந்தேன். மார்னிங் பண்ண டொமேட்டோ கிரேவி கொஞ்சம் மீந்து இருந்தது. அதுலேயும் வந்து கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு முட்டை உடச்சி ஊற்றி எக் மசாலா பண்ணிட்டேன். சூப்பரான லன்ச் ரெடி ஆகிடுச்சு. புலாவ், எக் மசாலா, அதுக்கப்புறம் குக்கும்பர் சாலட் வச்சுருந்தேன். லன்ச் முடிச்சுட்டு வீட்டில் இந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாகவே ஆப்பிள் கிரம்பிள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை இன்றைக்கி ஈவினிங் தான் செய்ய முடிஞ்சது. சூப்பராக வந்துச்சுங்க அவுட்கம். இதோட ரெசிபி வந்து தனியாக வேறு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது நைட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட், பேபிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் ஒரே ஒரு ஆப்பிள் தான் போட்டிருந்தேன். இதில்
உங்கள் வீட்லேயும் எக்ஸஸாக ஆப்பிள் இருக்குது, இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரூட் வச்சு ரெசிபி எதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்பிள் வச்சு மட்டும் பண்ணணும்னு கிடையாது, பெர்ரீஸ் இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சு கூட பண்ணலாம். ஸோ இந்த ஸ்நாக்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மூவி பார்த்துட்டு வீட்டில் சில் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா மதியானம் இருந்த ரைஸே இருந்தது, அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு ஒரு தோசை சுட்டு கொடுத்துட்டேன். ஸோ அன்றைக்கி டே அப்படியே சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் நைட் வந்து நெக்ஸ்ட் டேக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சுக்கு ஏதாவது தேவைன்னா அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தேன். மறுநாள் மார்னிங் வந்து கொத்தமல்லி புதினா போட்டு சட்னி பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அதுக்கானது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு ஏதாவது தேவைன்னா அதையும் நான் முன்னாடி நாளே பண்ணி வச்சிடுறது. அப்போ தான் மறுநாள் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் லன்ச் செய்கிறதுக்கு. இப்படி தாங்க டே போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.